ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரசம் தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் வந்துட்டு ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி நான் கட் பண்ணவே இல்லைங்க, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து அதோட தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா தோல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் மசாலா அரைச்சிக்கிறலாம். ரசத்துக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அதோட 1/4 ஸ்பூன் வரமல்லி, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் 2 மிளகா சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 4 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டாக திரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் கரைச்சிக்கிறலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க. அதை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற காம்பு பகுதியை எடுத்து போட்டுடலாங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு மசாலா கரைச்சிக்கிறலாம். நம்ம நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு, ஜீரகம், அதோட மசாலாவையும் சேர்த்துக்கிறலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கிறேன். இதோட கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கிறேங்க. நான் தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அதனால் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு அதோட தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளி வேண்டாம் அப்படின்னா தக்காளி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி விட்ருங்க. தக்காளிலாம் நல்லா கரைஞ்சிடணும். அந்தளவுக்கு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்காதீங்க, கை வச்சு பிசைஞ்சு விடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டிங்கனாலே நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த மல்லி, தக்காளி எல்லாத்தோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. புளி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பத்தலைட்ட இந்த டைமில் கொஞ்சம் கூட புளி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரசத்தை தாளித்து விட்டுறலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம், ரொம்ப குட்டி சைஸு, அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல குழம்பு, அதையும் ஊற்றிக்கிறலாங்க. நல்லா கீழெல்லாம் கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க. நான் 2 வரமிளகா அரைச்சிருக்கேன். அதனால் இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்காண்டி 2 வரமிளகாவை மேலாப்பில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகா போட வேண்டாம் அப்படின்னாலும் தேவையில்லை. நான் ஃப்ளேவருக்காண்டி 2 வரமிளகா சேர்த்துருக்கேங்க. அதோட கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மல்லி இலை தூவி மூடி வச்சிடலாங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். அடுத்து நீங்கள் எப்போ வைக்கிற ரசம் மாதிரி இருக்காது. இந்த மாதிரி தான் கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருப்பீங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சமாக சாதம் போட்டு நிறைய அந்த ரசத்தை ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ரசம் கண்டிப்பாக கொதிச்சிடவே கூடாது. இந்த மாதிரி லைட்டாக முறையாக வருதில்ல, அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக அந்த முங்கு முறையமாக வரும்போது ஆஃப் பண்ணி விட்டுறணும். அதனால் பக்கத்தில் நின்று செக் பண்ணிகிட்டே இருங்க. மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா பாதியாக மூடி வச்சுட்டு திறந்து கூட பார்த்துக்கோங்க. ரசம் மட்டும் கண்டிப்பாக கொதிக்க வச்சிடாதீங்க. டேஸ்ட்டு அப்படியே மாறிடும். பாருங்கள், இந்தளவுக்கு லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகுதில்ல, அந்த டைமில் ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.